வெல்கம் டு யூடிஎம்மின் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. என்னங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்றைய நாள் தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தொடர்ந்து இன்றைக்கான தகவல் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு லைக் கமெண்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் மிகப்பெரிய நன்றிங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர ஒத்துழைப்புக்கும் ஆதரவுக்கும் மிகப்பெரிய நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டன் தட்டிடுங்க. உங்களோட லைக்ஸ் தாங்க என்னோட எனர்ஜி. ஸோ வீடியோ பார்க்குற உறவுகள் மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டன் தட்டிடுங்க. தொடர்ந்து அப்படியே பார்க்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலில் நியூஸ் பேப்பர் கட்டிங் டெய்லியும் போடுவோம். ஸோ மறக்காமல் டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்குற தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கான தகவல்கள் பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 30, 31 சண்டே மண்டே 2 நாளுக்கான தகவல்கள் பார்க்கலாம். ஸோ என்ன இன்றைக்கி முதல் நாள் தகவல் அப்படின்னா, ஆப்ரேஷன் பிரம்மா அப்படிங்கிறத தொடங்கின நாடு எது அப்படிங்கிறது தான் கேள்விங்க. ஸோ ஆப்ரேஷன் பிரம்மா அப்படிங்கிறது தொடங்கினது நம்ம இந்தியா தான். ஸோ யாருக்காக எதுக்காக தொடங்கப்பட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு வந்து மியான்மருக்காக தொடங்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, நமக்கு மியான்மரில் இப்போ பூகம்பம் நடந்திருக்கு, நிலநடுக்கம். அது 7.7 ரெக்டர் அளவில் முதல் நிலநடுக்கம் பதிவானது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதோட அங்கே பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே நமக்கு வந்து மருத்துவ உதவி, மற்ற நிவாரண பணிகளுக்கான உதவியெல்லாம் தேவைப்படுது இல்லையா? அதனால் நம்ம பிரதமர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் பிரம்மா அப்படிங்கிற ஒரு இதை வந்து தொடங்கியிருக்காரு. அதாவது பேரிடர் உதவிக்காக தொடங்கியிருக்காரு. ஸோ இதனால தான் நமக்கு வந்து ஆப்ரேஷன் பிரம்மா தொடங்கிய நாடு எதுனா இந்தியா. மியான்மரை தாக்கிய பூகம்பத்தோட பேரழிவை சமாளிக்கிறதுக்காக இந்தியாவோட மனிதாபிமான உதவி தான் பிரதமர் வந்து இதை செய்கிறாரு. ஸோ பேரிடர் நிவாரணம், அவசர தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள், அப்புறம் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மருத்துவ உதவி, இது எல்லாத்தையும் நோக்கமாக கொண்ட நிவாரண பணியை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம், ஆப்ரேஷன் பிரம்மான்னு சொல்கிறோம். ஸோ ஆப்ரேஷன் பிரம்மாவை யார் தொடங்கியிருக்காங்க? இந்தியா. யாருக்காக? மியான்மருக்காக. மியான்மரில் நடந்த நிலநடுக்கத்துக்காக. ஸோ நமக்கு ரீசெண்டாக பார்த்துருப்போம், தாய்லாந்தில் தலைநகர பேங்காக் வந்து அவசர நிலை பிரகடனம் வந்து பிரதமர் அறிவிச்சிருந்தார் அப்படிங்கிறதையும் பார்த்துருப்போம். ஸோ நமக்கு வந்து ஆப்ரேஷன் பிரம்மா வந்து இந்தியா தொடங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசு தொடங்க உள்ள கூட்டுறவு அடிப்படையிலான டாக்ஸி சேவையின் பெயர் என்ன? ஸோ டாக்ஸியை பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே ஓலா ஊபர்லாம் இருக்கு இல்லையா? இந்த ஓலா ஊபரில் நம்ம புக் பண்ணி போகிறது, நமக்கு எப்படி சொல்கிறது, ஸ்விக்கி, ஜொமேட்டோ மாதிரி ஓலா ஊபர், இந்த மாதிரி ரேப்பிடோ, ரெட் டாக்ஸி இந்த மாதிரி நம்மளோட தேவைகளுக்காக இணையத்தில் புக் பண்ணி நம்ம போகிறோம் இல்லையா? அந்த மாதிரி தான் ஷாகர் அப்படிங்கிறத நமக்கு வந்து டாக்ஸி வந்து தொடங்க போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஷாகர் ஏற்கனவே ஓலா ஊபரில் இருக்கே, இந்த மாதிரி நிறையா இருக்கே, நாம் ஏன் தொடங்கணும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கா? எதுக்காக அப்படின்னா, இங்கே ஓலா ஊபர்லாம் வேலை செய்கிற ஊழியர்களுக்கு அங்கே அதாவது அந்த கார் ஓட்டும் போது கிலோமீட்டருக்கு இவ்வளோ இல்லைன்னா இவ்வளோ தூரம் போனதுக்கு இத்தனை அமௌண்ட்டுன்னு சொல்கிறதா, அது எல்லாமே அந்த டிரைவருக்கு முழுசாக போகாது. அவங்களுக்கு ஒரு வருமானம் மாதிரி, ஒரு சம்பளம் மாதிரி தான் போகும். இதெல்லாம் யாருக்கு போகும் அப்படின்னா, அந்த முதலாளிக்கு, கார்ப்பரேட் முதலாளிக்கு தான் போகும். ஸோ இதுக்காக தான் உழைக்கிற வர்க்கத்துக்கான அந்த ஊழியம் வந்து அவங்க செய்கிற ஊழியத்துக்காக, அவங்களோட வேலைகளுக்காக அந்த கரெக்டான சம்பளம் போய் சேரணுங்கிறதுக்காக நம்ம இந்திய அரசு பார்த்திங்க அப்படின்னா கூட்டுறவு அடிப்படையிலான டாக்ஸி சேவையின் பெயர் டாக்ஸி சேவை ஒன்று தொடங்க போகிறாங்க. நமக்கு வந்து இது யார் சொன்னாங்க, இது யார் தொடங்க போகிறாங்க அப்படின்னா, மத்திய அமைச்சர் இருக்கார் இல்லையா, அமித்ஷா, உள்துறை அமைச்சர், அவர் தான். உள்துறை அமைச்சர் மட்டும் இல்லை, அவர் கூட்டுறவுத்துறை அமைச்சரும் நமக்கு அவர் தான். ஸோ அவர் தான் இந்த கூட்டுறவு சார்பாக அமைச்சகம் சார்பாக இந்த டாக்ஸியை ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்காரு. ஸோ நமக்கு எதுக்காக இது வரப்போகுது? ஓலா ஊபரில் வேலை செய்கிற அந்த ஊழியர் டிரைவர்ஸ்க்கெல்லாம் வந்து கரெக்டான அந்த, அதாவது அவங்க வேலைக்கேற்ற சம்பளம் அவங்களுக்கு கிடைக்கிறதுல பெரும்பாலான வருமானம் யாருக்கு போயிடுது? அந்த நிறுவனத்தோட கார்ப்பரேட் முதலாளிக்கு போயிடுது. ஸோ அவங்களுக்கு அதிகப்படியான வருமானம் கிடைக்கிறதுக்காக தான் நமக்கு ஷாகர் அப்படிங்கிற ஒரு டாக்ஸி சேவை வந்து நம்ம மத்திய அரசு தொடங்க போகிறாங்க. கூட்டுறவுத்துறை சார்பாக தொடங்க போகிறாங்க. நமக்கு அந்த அமைச்சர் யார்? அமித்ஷா அவர்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். யோஷாங் திருவிழா எந்த மாநிலத்தோடு தொடர்புடையது? ஸோ யோஷாங் திருவிழா பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மணிப்பூரோடையது. இப்போ மணிப்பூரில் கலவரம் நடந்து குடியரசுத் தலைவரோட ஆட்சியெல்லாம் நடக்குது. 11வது டைமாக இது நடக்குது. ஸோ நமக்கு இது பார்த்திங்க அப்படின்னா, இந்த யோஷாங் திருவிழா நமக்கு வந்து எப்படி சொல்லலாம், ஹோலி மாதிரி தாங்க. எல்லாம் கலரெல்லாம் பூசிக்கிட்டு அவங்க இந்த செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஹோலி டைப்பில் தான் இது. ஸோ யோஷாங் திருவிழா எந்த மாநிலத்தோட தொடர்புடையதுன்னா மணிப்பூரோட தொடர்புடையது.
அடுத்தது தமிழ்நாட்டின் எந்த ஊரின் மறிக்கொழுந்துவிற்கு புவிசார் குறியீடு அறிவிக்கப்பட்டுள்ளது? நமக்கு புவிசார் குறியீடுனா நல்லாவே தெரியும். என்ன அப்படின்னா, அந்த ஒரு பர்டிகுலர் பொருள் எல்லா இடத்துலையும் அது விளையிறக்கூட பொருளாக கூட இருக்கலாம். இப்போ மல்லிகைப்பூ அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் நமக்கு கிடைக்கலாம். ஆனால் மதுரை மல்லிக்கு ஒரு தனி மனம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ மதுரை மல்லிக்குன்னு ஒரு தனியாக ஒரு இது இருக்கிற போல், மனம் இருக்கிறது போல் மதுரை மறிக்கொழுந்துக்கு புவிசார் குறியீடு அறிவிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ மதுரையோட மறிக்கொழுந்துக்கு தான் இப்போ வந்து புவிசார் குறியீடு அறிவிக்கப்பட்டிருக்கு. நாம் வந்து ஒரு இலக்கு கூட வச்சுருக்கோம். 10,000 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெறணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு இலக்கு கூட வச்சுருக்கோங்கிறத நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதோட நமக்கு வந்து இப்போ மறிக்கொழுந்துக்கு எந்த ஊரோட மறிக்கொழுந்துக்கு வந்து நமக்கு புவிசார் குறியீடு கிடச்சிருக்கு? மதுரை இது. அது போலவே விளாச்சேரியில் இருக்கிற களிமண் பொம்மைகளுக்கு வந்து புவிசார் குறியீடு கிடச்சிருக்கு. அப்புறம் மணப்பாறை முறுக்குக்கு வந்து புவிசார் குறியீடு கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல விளையக்கூடிய சிறப்புமிக்க ஒரு விஷயம் அப்படிங்கிறது, அது தரமானது. இப்படி புவிசார் குறியீடு கொடுக்கறதுனால என்ன லாபம் அப்படின்னா, வெளிநாட்டு சந்தைகளில் இதோட மதிப்பு வந்து, அதாவது இதோட வருமானம் வந்து அதிகரிக்கும். இதோட விலைவாசி வந்து நமக்கு உள்ளூரை விட வெளிநாட்டில் விற்கும் போது இந்த பொருளோட தரம் வந்து புவிசார் குறியீடு பெற்றிருக்கிறதுனால அதோட என்ன சொல்கிறது, மதிப்பே வேறு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் அந்த வியாபார ரீதியாகவும் இது பார்க்கப்படுது. ஸோ தமிழ்நாட்டின் எந்த ஊரின் மறிக்கொழுந்துவிற்கு புவிசார் குறியீடு அறிவிக்கப்பட்டுள்ளது? மதுரைக்கு. அது போலவே விளாச்சேரியில் இருக்கிற களிமண் பொம்மைகளுக்கும் புவிசார் குறியீடு அளிக்கப்பட்டிருக்கு. மணப்பாறை முறுக்குக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி, 14வது ஜூனியர் ஆடவர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி எங்கு நடைபெற உள்ளது? நமக்கு 14வது ஜூனியர் ஆடவர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி பார்த்தீங்க அப்படின்னா மதுரை, சென்னை 2 இடங்களில் நடக்க போகுது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பிஎன்சி. நமக்கு வந்து எப்போ இது நடக்கணும்? இந்த 2025ஓட எண்டில் நவம்பர் டு டிசம்பரில் தான் இது நடக்க போகுது. எங்கே நடக்க போகுதுன்னா சென்னையிலையும் மதுரையிலையும் நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி அது எங்கே நடந்துச்சு அப்படின்னா நமக்கு கோலாலம்பூரில் நடந்துச்சு. 13வது உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி மலேசியாவில் இருக்கிற கோலாலம்பூரில் நடந்துச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மனி தான் அந்த சாம்பியன்ஷிப்பை வென்றுச்சு போன டைமு. ஸோ இப்போ இந்த டைமு 14வது உலகக்கோப்பை நம்ம சென்னையிலையும் மதுரையிலையும் நடக்க போகுது. இந்த ஆண்டு இறுதியில் நடக்க போகுது. நவம்பர் 28க்கு அப்புறமா நடக்க போகுது. ஸோ அது மட்டும் இல்லை, நமக்கு வந்து இந்தியாவில் இது 4வது டைமாக நடக்குது. மொத்தம் 24 அணிகள் வந்து பங்கேற்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹாக்கி இந்தியா அமைப்பு வெளியிட்ட அறிவிப்பின்படி முதல் முறையாக 24 அணிகள் பங்கேற்க போகுது இந்த போட்டியில். அதோடு சேர்த்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது இந்தியாவில் 4வது டைமாக நடக்குது. இதுக்கு முன்னாடி 3 டைம் எங்கே நடந்திருக்குன்னா டெல்லியில், லக்னோவில், புவனேஸ்வரத்தில் நடந்திருக்கு. ஸோ 2016 லக்னோவில் நடக்கும்போது நாம் தான் இந்தியா தான் வந்து சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம இதிலேருந்து பார்த்த தகவல் என்ன? 14வது ஜூனியர் ஆடவர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் பிஎன்சி. சென்னையிலையும் மதுரையிலையும் நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி 13வது கோலாலம்பூரில் மலேசியாவில் நடந்துச்சு. அதில் யாரை வெற்றி பெற்றது, சாம்பியன்ஷிப் வாங்கினது அப்படின்னா ஜெர்மனி. நாம் 2016 வாங்கினோம். அடுத்த கொஸ்டின், ஆதி வனம் மேம்பாட்டு திட்டத்திற்கு தமிழக அரசின் நிதி ஒதுக்கீடு எவ்வளவு? ஸோ ஆதி வனம்னா காடு, வனம்னா காடு. சரி, காடை சுற்றி அதை மேம்பாட்டு திட்டத்திற்காக, அதை வளர்ச்சி அடைய சொல்கிறதுக்காக பாதுகாப்பு பண்ணுறதுக்கான ஒரு விஷயந்தான். இதுக்காக நிதி ஒதுக்கீடு எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 2 கோடி. ஸோ இது என்ன விஷயம்னு பார்க்கும்போது நம்ம ஒரு பெருநகரங்கள்ல எல்லாம் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னா அங்கிருந்த வனங்களை எல்லாம் வந்து அழிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு என்ன சொல்கிறது, தொழில் நிறுவனங்கள் வரதோ, ஒரு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் வரதோ, இல்லை என்ன சொல்கிறது, இந்த ஷாப்பிங் மால்ஸ் எல்லாம் வரதோ, இதெல்லாம் நம்மளோட தேவைகளுக்காக அரசு வந்து எல்லாத்தையும் வந்து காடுகளெல்லாம் அழிச்சிட்டு இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா. இப்போ அதனால் என்னாச்சு அப்படின்னா வனங்களை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலையில் வந்து நின்றுட்டோம். ஸோ சென்னை, மதுரை, சேலம், திருச்சி மற்றும் கோயம்புத்தூர் போன்ற பெருநகரங்களில் சுற்றுப்புறங்களில் உள்ள வனங்கள் பார்த்திங்க அப்படின்னா நகரமயமானதுனால, ஊரெல்லாம் நகரமயமானதுனால பெருமளவில் காடு வந்து காணாமல் போயிடுச்சு. ஸோ இந்த காடுகளையெல்லாம் மீட்டெடுக்கிறதுக்காக தான் இந்த ஆதிவன மேம்பாட்டு திட்டம்.
நான் சொல்கிறது புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? நம்மளோட ஊர் இப்போது பெருநகரங்களாம் ஒரு சென்னை, மதுரை, சேலம் இந்த மாதிரி பெருநகரங்களெல்லாம் நம்ம டெவலப் பண்ணுறதுக்காக காடுகளெல்லாம் அழித்து தான் வந்து அதுக்கு மேலே கட்டடத்துக்கு மேலே கட்டடமாக நம்ம கட்டியிருப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ சுற்றுப்புறங்களில் அந்த பெருநகரங்களில் உள்ள சுற்றுப்புறங்களில் வனங்கள் பார்த்திங்க அப்படின்னா நகர்மயமானதுனால ஊரெல்லாம் நகர்மயமானதுனால வனங்களெல்லாம் பெருமளவு சிதைவுக்குள்ளாயிருச்சு. ஸோ இதை மீட்டெடுக்கிற காடுகளை மீட்டெடுக்கிற ஒரு விஷயந்தான் ஆதிவனம் மேம்பாட்டு திட்டம். ஸோ இது 2 கோடி செலவில் செயல்படுத்தப்படும்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இயற்கை முன்னோடிகளுக்கு விருதும் வழங்கப்படும். இந்த மாதிரி இயற்கையை பாதுகாக்கிறாங்க இல்லையா, அவங்கள என்ன சொல்கிறது, அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி அவங்களுக்கு இயற்கை முன்னோடிகளுக்கு விருதும் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான நிதி ஒதுக்கீடு 2 கோடி. அடுத்தது மனித வன உயிரின மோதலை அதாவது மனிதர்களுக்கும் விலங்கினங்களுக்கும் ஏற்படுற மோதலை இதை தவிர்க்கிறதுக்காக உயிர்வேலி எங்கே அமைக்கப்பட உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை மனிதர்களுக்கும் விலங்கினங்களுக்கும் உள்ள தகராறெல்லாம் தவிர்க்கிறதுக்காக உயிர்வேலி பார்த்திங்க அப்படின்னா கிருஷ்ணகிரியில் அமைக்க போகிறாங்க 31 கோடியில். ஸோ மனித உயிரின மோதலை தவிர்க்கிறதுக்காக கிருஷ்ணகிரியில் 31 கோடி செலவில் உயிர்வேலி 31 கோடி செலவில் உயிர்வேலி அமைக்கப்படும்னு நமக்கு இதன தகவல் எல்லாம் சொல்கிறது யார் அப்படின்னா வனத்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவர் அது மட்டும் சொல்லலை, நமக்கு ஆனைமலை புலிகள் காப்பகம் இருக்கு இல்லையா, அங்கே இருவாச்சி பறவைகள் பாதுகாப்பு மையம் ஒன்றும் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காரு. அதுபோக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அரிய வகை உயிரினங்கள்னு சொல்லக்கூடிய சிங்கவால் குரங்கு, நம்மலாம் வந்து டூர் எங்கேயாவது போனோம்னா அந்த காடுகளில் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இது சிங்கவால் குரங்கு அப்படின்னெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். எங்கேயாவது ஜூவுக்கு போனோம்னா இந்த மாதிரி சிங்கவால் குரங்கை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி அரிய வகை உயிரினங்கள் இருக்குது இல்லையா, அது என்ன அப்படின்னா சிங்கவால் குரங்கு, தென்னிந்திய முள்ளெலி, கழுதை புலி மற்றும் செந்துடுப்பு காவேரி மீன், இந்த மாதிரி இருக்கிற அரிய வகை உயிரினங்களோட வாழ்விடத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் அது குறித்ததான ஆராய்ச்சி பணிகளை மேற்கொள்கிறதுக்காகவும் 1 கோடியில் செலவு, அதாவது 1 கோடி செலவில் வந்து திட்டம் ஒன்று 1 கோடி செலவில் திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அரிய வகை உயிரினங்களை பாதுகாக்கிறதுக்காகவும் அதை குறித்ததான ஆராய்ச்சி பணிகளை மேற்கொள்கிறதுக்காகவும் 1 கோடி செலவில் ஒரு திட்டம் வரப்போகுது. அது மட்டும் இல்லை, அரிய வகை வன உயிரினங்களை பாதுகாக்கிறதுக்காக 6 வன உயிரின புத்தாக்க வளர் மையங்களும் வரப்போகுது. 1 கோடி செலவில் திட்டம் ஒன்று அரிய வகை உயிரினங்களுக்காக, அதுபோக 6 வன உயிரின புத்தாக்க வளர் மையங்களும் வரப்போகுது. அது எங்கே அப்படின்னா விருதுநகர், கள்ளக்குறிச்சி, ராமநாதபுரம், நாகப்பட்டினம், நீலகிரி, மேகமலை இந்த இடங்கள்ல எல்லாம் நமக்கு அரிய வகை உயிரினங்களை பாதுகாக்கிறதுக்காக 6 வன உயிரின புத்தாக்க வளர் மையங்களும் வரப்போகுது. அதுபோக நம்ம குள்ளநரிகள் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, ஸோ அந்த குள்ளநரிகள் நமக்கு எப்படி எந்த விதத்தில் உதவி செய்யுது அப்படின்னா சமூகத்துக்கு இந்த இதை வந்து சுற்றுச்சூழலை சமநிலையை உறுதிப்படுத்துவதில் பெரும் பங்கு நமக்கு குள்ளநரிகளுக்கு இருக்குது. ஸோ அப்படியே இப்போ குள்ளநரிகள் பார்க்குறோம் அப்படின்னா காடுகள் அழிக்கப்படுறதுனால அந்த உயிரினங்களோட வாழ்விடங்கள் இல்லாமல் அது பார்த்திங்க அப்படின்னா அதோட அழிவோட விளிம்பில் இருக்குது. குள்ளநரிகள் அப்படிங்கிறது ஒரு இனமே இல்லாத போயிடும் அப்படிங்கிற மாதிரி அழிவோட விளிம்பில் இருக்கிறதுனால இந்த குள்ளநரிகளை பாதுகாக்கிறதுக்காக ஒரு பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் நீர் நாய் ஆய்வு மற்றும் பாதுகாப்பு திட்டம் மேற்கொள்ளப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் வனத்துறை அமைச்சர் நமக்கு என்ன சொல்லியிருக்காரு, வனத்தை எப்படி பாதுகாக்கிறது, அங்கே இருக்கிற உயிரினங்களை எப்படி பாதுகாக்கிறது, அதுக்கு என்னென்ன திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன செலவு பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நமக்கு இப்போ சட்டப்பேரவையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் இல்லை ஒவ்வொரு நாளும் அந்த நிதி ஒதுக்கீடு சம்மந்தமாக விவாதம் நடக்கலையா, ஒவ்வொரு துறைக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம், எதுக்காக, அது என்ன பண்ண போகிறோன்னு அப்படி சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் இது நமக்கு வனத்துறை அமைச்சர் பொன்முடி சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு மனித உயிரின மோதலை தவிர்க்கிறதுக்காக கிருஷ்ணகிரியில் 31 கோடியில் உயிர்வேலி அமைக்கப்படும் அப்படிங்கிறத நாம் பார்த்துருக்கோம். அதுபோக இந்திரா என்பது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையான கடல்சார் பயிற்சி. ஸோ இந்திரா பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரஷ்யா சென்னையில் தான் நடக்க போகுது. இந்த கடல்சார் பயிற்சி பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில நடக்க போகுது. ஸோ கடல்சார் பயிற்சி இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 14வது பதிப்பு 14வது டைமாக இது நமக்கு இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்க போகுது கடல்சார் பயிற்சி. ஸோ எகிப்துக்கு வந்து சைக்ளோன் அப்படிங்கிற இராணுவ பயிற்சி பார்த்துருப்போம்.
ஃப்ரான்ஸுக்கு இப்போ தான் பார்த்த கடற்பயிர் பயிற்சி வருணா அப்படின்னு பார்த்துருப்போம். இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இடையே கடல்சார் பயிற்சி வருணாங்கிற பேரில் பார்த்துருப்போம். கிர்கிஸ்தானுக்கு இராணுவ பயிற்சி கஞ்சர் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ இந்திரா அப்படிங்கிறது நமக்கு ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் நமக்கு சென்னையில் தான் நடக்க போகுது. அதோட 14வது பதிப்பு கடல்சார் கூட்டு பயிற்சி. அடுத்தது ஆயுஷ்மான் பாரத் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இது எதுக்காக இப்போ பார்க்குறோம் அப்படின்னா, இது சம்மந்தமான இது எப்போ தொடங்கப்பட்டது, இதோட புள்ளி விவரங்கள்லாம் என்ன அப்படிங்கிறது நமக்கு நாடாளுமன்றத்தில் சுகாதார ஹெல்த் மினிஸ்டர் பார்த்திங்க அப்படின்னா ஜேபி நட்டா அவர்கள் ஒரு புள்ளி விவரம் கொடுத்துருக்காரு. அதுக்காக தான் நம்ம இதை பார்க்குறோம். இப்போது ஆயுஷ்மான் பாரத் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா 2018 தொடங்கப்பட்டுச்சு செப்டம்பரில். ஸோ இது என்ன அப்படின்னு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இருந்தாலும் ஒரு டைம் ரிமைண்ட் பண்ணிடலாம். 2018ஆம் ஆண்டில் செப்டம்பரில் தொடங்கப்பட்ட ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிறது பிரதமரின் மக்கள் ஆரோக்கிய திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 5 லட்சம் வரை இலவச மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ தகுதியுள்ள குடும்பங்களுக்கு அங்கே இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருக்குமே சேர்த்து தான் ஆண்டுக்கு 5 லட்சம் வரை இலவச மருத்துவ காப்பீடு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்து மூலிமா நமக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆயுஷ் யோஜனானா நமக்கு திட்டம். ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆயுஷ் யோஜனா இதுதான் நமக்கு இங்கிலீஷில் சொல்லக்கூடிய விஷயம். தமிழில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம்னு சொல்லுவோம். ஸோ இது திட்டம் எதுக்குன்னு பார்த்துட்டோம். இதோட புள்ளி விவரம் அவர் என்ன நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா, இதில் 5 லட்ச ரூபா வரைக்கும் வருஷத்துக்கு தகுதியுள்ள குடும்பங்களுக்கு கொடுத்து வழங்கப்படுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்படி இந்த திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து இப்போ இந்த மந்த்து 2025 மார்ச் 1 வரைக்கும் ஒரு புள்ளியியல் விவரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தின் கீழே 8.9 கோடி பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 1.26 லட்சம் கோடி மதிப்பிலான சிகிச்சைகள் வழங்கப்பட்டிருக்கு இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழே. அது மட்டும் இல்லை, நம்ம இந்தியாவில் 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்கள்லாம் இருக்கு இல்லையா. இதில் ஒரே ஒரு மாநிலம் மட்டும் இதில் சேரல. அதை யார் அப்படின்னு சொன்னால் மேற்கு வங்கம் சொல்லுவோம் இல்லையா. மம்தா பானர்ஜி லேடி கிங் இருக்காங்களா, லேடி லயன், அவங்க இதில் ஜாயின் பண்ண அந்த மாநிலம் இந்த ஆயுஷ்மான் பாரத் கீழே வரவே இல்லை. நம்ம மற்ற எல்லாருமே இதில் இருக்கோம். ஸோ ஆயுஷ்மான் பாரத் இலவச மருத்துவ காப்பீடு திட்டத்தில் இணையாத மாநிலம் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா ஒரு வேளை அது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேற்கு வங்கம் தான். ஸோ அவங்க இதில் இணையலை அப்படின்னு சொல்லி நமக்கு ஜேபி நட்டா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் எத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்குது, மருத்துவமனைகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நாடு முழுவதுமே 30,957 மருத்துவமனைகள் இதில் நமக்கு அங்கீகரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, அதில் தனியார் பார்த்தீங்க அப்படின்னா 13,866, கவர்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா 17,091 இந்த திட்டத்தின் கீழே அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகள். இப்போது இந்த திட்டத்தை 2018 தொடங்கப்பட்ட இந்த திட்டம் பார்த்திங்கன்னா 2024 ஒரு விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. யாருக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த 2024 மார்ச் மாதத்தில் 70 மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய மூத்த குடிமக்களுக்கு அனைவருக்குமே அவர்களோட சமூக பொருளாதார நிலையை கருத்தில் கொள்ளாமல் அவங்க என்னவா எவ்வளோ அவங்களோட வருமானம் இருக்கும், இல்லாமல் இருக்கும், அதிகமாக இருக்கும், இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் கண்டுக்காமல் எல்லாருக்கும் சமமாக இலவச மருத்துவ காப்பீடு வழங்கும் வகையில் இந்த திட்டம் அரசால் விரிவுபடுத்தப்பட்டிருக்கு இந்த 2024 மார்ச்சில். ஸோ இதன் மூலிமா 4.5 கோடி குடும்பங்களை சேர்ந்த 6 கோடி மூத்த குடிமக்கள் பலனடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஜேபி நட்டா அவர்கள். அது மட்டும் இல்லை, நமக்கு நாட்டில் அரிய வகை நோய்களால் பாதிக்கப்பட்டோருக்கு அவங்க எதிர்கொள்ளும் சவால்களுக்கு தீர்வு காணும் நோக்கில் கடந்த 2021 தேசிய அரிய வகை நோய்கள் கொள்கை ஒன்று வகுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதன்படி சிறப்பு மையத்தில் அரிய நோய்கள் பாதிக்கப்பட்டவர் ஒரு 1000 பேர் பதிவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நோயாளிகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தலா 50 லட்சம் வரை நிதி உதவி வழங்கப்படுது. எதுக்காக? நாட்டில் இருக்கிற அரிய வகை நோய்களால் பாதிக்கப்பட்டவங்களுக்காக. சிறப்பு மையம் மூலயமா எடுக்கும்போது ஒரு 1000 பேர் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தலா அந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு
ஒரு பர்சனுக்கு 50 லட்ச ரூபா வரை நிதியுதவி வழங்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுக்காக அவங்களோட சிகிச்சைகளுக்காக இறக்குமதி செய்யப்படும் மருந்துகளுக்கு அடிப்படை சுங்கவரி மற்றும் ஒருங்கிணைந்த சரக்கு வரியில் முழு விலக்கும் அளிக்கப்படுதுங்கிறதையும் நமக்கு ஜேபி நட்டா அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழே என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஆயுஷ்மான் பாரத் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? 2018 தொடங்கப்பட்டது. ஸோ நமக்கு 2020 என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆத்ம நிர்பர் பாரத் திட்டம் 2020 மே 13 தொடங்கப்பட்டது. ஆத்ம நிர்பர் பாரத் திட்டம்னா தன்னிறைவு அடைகிறது. நம்மளால், அதாவது விவசாயத்துறையிலிருந்து விஞ்ஞானத்துறை வரைக்கும் நமக்கு தேவையான பொருட்களை உள்நாட்டிலே உற்பத்தி பண்ணிக்கிறது தான் ஆத்ம நிர்பர் பாரத் திட்டம். தன்னிறைவு அடைகிறது. எது இராணுவத்தில் தேவைனாலும் நாமளே ரெடி பண்ணிக்கிறது, அதுவே விவசாயத்துக்கு தேவைனாலும் நாமளே ரெடி பண்ணிக்கிறது, நமக்கு தேவையான பொருளை நாமளே உற்பத்தி பண்ணிக்கிறது தான் ஆத்ம நிர்பர் பாரத் திட்டம். இது 2020 மே 13 தொடங்கப்பட்டது. ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம். தாட்கோவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? தாட்கோவோட தலைவராக இப்போ யார் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, நமக்கு இளையராஜா அவர்கள். இளையராஜா, மியூசிக் டைரக்டர் இளையராஜா இல்லை, இளையராஜா அவர்கள். அவர் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது திமுகவோட இளைஞரணி மாநில துணை செயலாளர் இருக்கார். அவருக்கு தாட்கோவோட தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. தாட்கோ அப்படின்னா ஒன்றும் இல்லை, தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம். அதை அப்படியே இங்கிலீஷில் சொல்லணும்னா தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட். இதுதான் பார்த்தீங்கன்னா தாட்கோ. ஸோ தாட்கோவோட தலைவர் யார்? இளையராஜா அவர்கள். இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னா மதிவாணன் இருந்தாங்க. பாரா சுப்பிரமணியன் அவர்கள் ரீசண்டாக தேவநேய பாவனர் விருது வாங்கியிருப்பாங்க. பிருந்தா தூய தமிழ் பற்றாளர் விருது வாங்கியிருப்பாங்க. அடுத்தது நம்ம டெபுட்டி சிஎம்மோட டிபார்ட்மெண்ட்டு. அவர் என்ன சொல்லியிருக்காரு சட்டப்பேரவையிலனா, விளையாட்டு வீரர்களுக்கு காப்பீடு திட்டம் அப்படிங்கிறது எந்த மாநிலம் தொடங்கியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் இப்போ சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, நம்ம டெபுட்டி சிஎம்னு சொல்லி, அப்படியே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, தமிழ்நாடுன்னு. ஸோ விளையாட்டு வீரர்களுக்கு அவங்க விளையாடும் போது அடிபடுது இல்லையா, காயங்கள் ஏற்படுது இல்லையா, ஸோ அவங்களுக்கான காப்பீடு திட்டம் தான் விளையாட்டு வீரர்களுக்கு காப்பீடு திட்டம் எந்த மாநிலம் தொடங்கியுள்ளதுன்னா நம்ம மாநிலம் தான், தமிழ்நாடு தான் தொடங்கியிருக்காங்க. 25,000 பேருக்கு காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்படும்னு சொல்லியிருக்காரு துணை முதல்வர் உதயநிதி அவர்கள். பார்த்தீங்க அப்படின்னா இது அதோடு சேர்த்து அதாவது மாநில தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்கும் 25,000 வீரர்களுக்கு காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்படும்னு சொல்லியிருக்காரு. அதுபோக பாரா விளையாட்டு வீரர்கள் இருக்காங்க இல்லையா, மாற்றுத்திறனாளி வீரர்கள், அவங்களுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா திருவள்ளூர், திருவண்ணாமலை, தஞ்சாவூர், திண்டுக்கல், கிருஷ்ணகிரி ஆகிய 5 மாவட்டங்களில் 7,5 கோடி மதிப்பில் விளையாட்டு மைதானங்கள் உருவாக்கப்படும்னு அவரோட டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது, இந்திய வங்கிகள் சங்கத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? இந்தியன் பேங்க் இல்லைங்க, ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற பேங்க்ஸோட சங்கம், அசோசியேஷன் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய வங்கிகள் சங்கத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் சிஎஸ் செட்டி. ஸோ சிஎஸ் செட்டி இப்போ என்னவா இருக்கார் அப்படின்னா, நமக்கு எஸ்பிஐ பேங்க் இருக்கு இல்லையா, அதோட சேர்மனாக இருக்கார். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற பேங்க் எல்லாத்துக்கும் சங்க தலைவராக இவர் இருக்கார். வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவர் மாதிரி இவர் இந்திய வங்கிகள் சங்கத்தோட தலைவராக இருக்கார். இப்போ கரண்ட்டில் எஸ்பிஐயோட சேர்மனாகவும் இருக்கிறாரு. அடுத்தது இன்னொரு அப்பாயின்மெண்ட் கூட சஞ்சய் குமார் மிஸ்ரா அவர்களுக்கு. அவர் என்னவா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிரதமரோட பொருளாதார ஆலோசனை குழுவின் முழு நேர உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார். அதாவது எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் டு பிஎம், எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் டு பிஎம். அதாவது நமக்கு பொருளாதார ஆலோசனை குழு, பிரதமரோட பொருளாதார ஆலோசனை குழுவில் முழு நேர உறுப்பினராக இருக்கார். இவர் இதுக்கு முன்னாடி அமலாக்கத்துறை நம்ம சொல்லுவோம் இல்லையா, அங்கே தலைவராக இருந்திருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிரதமரோட பொருளாதார ஆலோசனை குழுவின் முழு நேர உறுப்பினராக இவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ அது போக நமக்கு அனந்த நாகேஸ்வரன் அப்படிங்கிறவரை இப்போ ரீசண்டாக என்னவா அப்பாயின்ட் பண்ணோம், தலைமை பொருளாதார ஆலோசகராக
இவரை வந்து இப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ வெங்கட்ரமணன் அனந்த நாகேஸ்வரன் அப்படின்னு சொல்லுவோம். வெங்கட்ரமணன் அனந்த நாகேஸ்வரன் பார்த்திங்க அப்படின்னா தற்போது இந்திய அரசாங்கத்தோட தலைமை பொருளாதார ஆலோசகராக பணியாற்றிட்டுருக்காரு. 18th சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் இவர் தான் நமக்கு. ஸோ அது போக நமக்கு சக்திகாந்த தாஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரிசர்வ் பேங்க்கில் 25வது ஆளுநராக பணியாற்றியவர். இப்போ பார்த்திங்கன்னா இவருக்குன்னு ஒரு தனியாக ஒரு போஸ்டிங்கே க்ரியேட் பண்ணி அவரை வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் போட்டிருக்காங்க. யார் அப்படின்னா நம்ம பிரதமர், இந்திய பிரதமர் நரேந்திர மோடியோட செகண்ட் முதன்மை செயலாளர். ஆல்ரெடி பிகே மிஸ்ரா வந்து ஃபஸ்ட்டு முதன்மை செயலாளராக இருக்கார். எப்பயுமே ஒரு பிரதமருக்கு ஒரு முதன்மை செயலாளர் தான் இது வரைக்கும் உலக வழக்கம் நமக்கு இந்தியாவில். இப்போ பார்த்திங்கன்னா இவருக்காக ஒரு போஸ்டிங் க்ரியேட் பண்ணி செகண்ட் முதன்மை செயலாளராகவும் இவர் பணியாற்றிட்டுருக்கிறாரு. ஸோ பிரதமருக்கு 2 முதன்மை செயலாளர்கள் இருக்காங்க. ஒன்று பிகே மிஸ்ரா, இன்னொன்று சக்திகாந்த தாஸ். அவர் இதுக்கு முன்னாடி 25வது ரிசர்வ் பேங்க் ஆளுநராக இருந்திருக்காரு. அப்புறம் வேர்ல்டு பைப்போலர் டே அப்படின்னா இது என்ன சொல்கிறது, ஒரு மனநல நோய் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த பைப்போலர் டே செலிப்ரேஷன் பண்ணுறது மனதளவில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு அனுசரிக்கிற ஒரு நாள் தான் உலக இருமுனை தினம்னு சொல்லுவோம். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அதீத சந்தோஷத்தில் இருப்பாங்க, இல்லைன்னா அதீத சோர்வில் இருப்பாங்க. ரெண்டுமே ஆபத்தானது தான். இதுக்கு காரணம் என்னென்னா டிப்ரெஷன் தான். அந்த மனநல நோய் வர்றதுக்கு காரணம் என்னென்னா டிப்ரெஷன். நம்மளை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள், குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம், வேலை சூழ்நிலையாக இருக்கலாம், வேறு எதுவாக வேணால் இருக்கலாம். அது அவங்க டிப்ரெஷனுக்கு போகும்போது இந்த மாதிரி ஒரு மனநல நோய்க்கு அவங்க ஆளாக்கப்படுறாங்க. ஸோ அவங்கள மீட்டு அந்த பிரச்சனையிலேருந்து அவங்கள வெளியே கொண்டு வந்து நம்மளை மாதிரி சாதாரணமாக நார்மலாக அவங்கள மாற்றுறது. ஆல்ரெடி அவங்க எப்படி இருந்திருப்பாங்க, நல்லா இருந்திருப்பாங்களே, அந்த ஸ்டேஜுக்கு அவங்கள கொண்டு வரதுக்கான ஒரு விழிப்புணர்வு நாள் தான் இது. ஸோ இது உலக இருமுனை தினம்னு சொல்லுவோம். வேர்ல்டு பைப்போலர் டே மார்ச் 30 கொண்டாடப்படுது. வேர்ல்டு பைப்போலர் டே எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? மார்ச் 30 அனுசரிக்கப்படுகிறது. இது ஒரு மனநல நோயின்னு சொல்லுவோம். ஸோ ஒருவரோட உணர்ச்சிகள் மற்றும் மனநிலைகள் வழக்கமான நிலையிலிருந்து மிக அதிகம் அல்லது மிக குறைவாக மாறி பரபரப்பான ஆபத்தான மாற்றங்களை ஏற்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. இதோட கருப்பொருள் பார்த்தீங்க அப்படின்னா இருமுனை வலிமையானது, அதாவது தமிழில் இருமுனை வலிமையானது. பைப்போலர் ஸ்ட்ராங் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா கருப்பொருள். பைப்போலர் ஸ்ட்ராங்குங்கிறது இங்கிலீஷில், தமிழில் இருமுனை வலிமையானது அப்படிங்கிறது நமக்கு. ஸோ இந்த கருப்பொருள் இருமுனை கோளாறு உள்ளவர்களோட அதாவது இந்த மனநலவால் பாதிக்கப்பட்டவங்கள மீட்டெடுத்துட்டு வர்றது, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ நமக்கு மார்ச் 30 தான் வேர்ல்டு பைப்போலர் டே. அடுத்த கொஸ்டின், பூஜ்ய கழிவு சர்வதேச தினம் எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? அதாவது இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஜீரோ வேஸ்ட் அப்படிங்கிற நாள் எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா நமக்கு மார்ச் 30 அனுசரிக்கப்படுது. ஸோ எதுக்காக அப்படின்னா இதை வந்து ஐக்கிய நாடுகள் சபையால் 2022 டிசம்பரில் அறிவிக்கப்பட்ட ஒரு சர்வதேச தினம். இதோட தீம் பார்க்கும்போது நமக்கு டுவார்ட்ஸ் ஜீரோ வேஸ்ட் இன் ஃபேஷன் அண்ட் டெக்ஸ்டைல். இந்த ஆண்டுக்கு பார்த்தீங்க கருப்பொருள்னா ஃபேஷன்லேயும், அதாவது ஃபேஷன் அண்ட் டெக்ஸ்டைலில் நடக்கிற, ஜவுளித்துறையில் நடக்கிற கழிவுகள் பற்றி சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து எப்படி அந்த கழிவுகளை வந்து ரீசைக்கிள் பண்ண முடியும், ரீசைக்கிள் பண்ண முடியாத ஒரு இதாக வந்து அவங்க உற்பத்தியை வந்து எடுக்காமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தான் ஃபேஷன் மற்றும் ஜவுளித்துறையில் கழிவுகளை பூஜ்ஜியமாக்குதல் அப்படிங்கிறது தான் இதோட தமிழ் அர்த்தம். டுவார்ட்ஸ் ஜீரோ வேஸ்ட் இன் ஃபேஷன் அண்ட் டெக்ஸ்டைல் அப்படிங்கிறது தான் தீமு. தமிழில் பார்க்கும்போது ஃபேஷன் அண்ட் ஜவுளித்துறையில் கழிவுகளை பூஜ்ஜியமாக்குதல். இதில் என்ன கழிவு வரப்போகுதுன்னு நினச்சிங்க அப்படின்னா, இது பார்த்திங்க அப்படின்னா கழிவுகளை முறையாக அகற்றுவது, மறுசுழற்சி செய்வது மற்றும் கழிவை மேலாண்மை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய நாள் தான் இது. துணி உற்பத்தி துறைகளில் கழிவு மேலாண்மை பார்த்திங்க அப்படின்னா 92 மில்லியன் டன் வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டுக்கு இந்த துணி உற்பத்தி துறையில் மட்டும் கழிவு எவ்வளோ வருது அப்படின்னா 92 மில்லியன் டன் துணி கழிவு உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ துணியில் போய் இவ்வளோ கழிவு வருது. ஸோ அதை ரீசைக்கிள் பண்ண முடிஞ்சால் ஓகே, ஒன்றும் நோ ப்ராப்ளம், ரீசைக்கிள் பண்ணிடலாம். பட் ரீசைக்கிள் பண்ண முடியல அப்படின்னா அது என்ன பண்ணுறது? ஸோ அது பூமியில் புதைக்கிறாங்க அப்படின்னா அது பூமிக்கு கேடு இல்லையா, நமக்கு கேடு இல்லையா? ஸோ அதனால தான் நமக்கு இந்த ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபேஷன் மற்றும் ஜவுளித்துறையில் கழிவுகளை பூஜ்ஜியமாக்குறது. ஸோ அங்கேருந்து வர கழிவுகள் பார்த்திங்கன்னா
எதையும் ரீசைக்கிள் பண்ண முடிகிற மாதிரி தான் ஒரு இது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்த நாளில் என்ன பார்க்குறோம், மார்ச் 30 பூஜ்ய கழிவு சர்வதேச தினம், இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஜீரோ வேஸ்ட். 92 மில்லியன் டன் துணிக்கழிவு உருவாகுது ஒரு வருஷத்துக்கு. ஸோ அடுத்தது ராஜஸ்தான் நிறுவன தினம் எந்த நாள் கொண்டாடப்படுகிறது, நமக்கு 30 கொண்டாடப்படுது. ஸோ மன்னர்கள், நமக்கு ராஜஸ்தான் தெரியும், நம்ம காதல் கோட்டை படத்தில் கூட பார்த்துருப்போம், நிறையா படத்தில் பார்த்துருப்போம். ஸோ அங்கே நிறையா வந்து அங்கே அந்த கோட்டைகள், அந்த என்ன சொல்கிறது, ஆமாம் அந்த கோட்டைகள், மன்னரோட அரண்மனை இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வாழ்ந்துருக்குறாங்க போங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பார்த்துருப்போம் வீடியோஸ்லாம். மன்னர்கள், பாரம்பரியம் மற்றும் வீரத்தோட பூமி தான் ராஜஸ்தான்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 30 வந்து நிறுவன தினத்தை கொண்டாடப்படுது. இந்த நாள் 1949 ஆண்டில் மாநிலம் உருவானதை குறிக்குது. ராஜஸ்தான் மாநிலம் நமக்கு 1949 உருவாக்கப்பட்டிருக்கு, மார்ச் 30 நாள். ஸோ அதனால தான் நாம் இன்னைக்கு மார்ச் 30 நம்ம வந்து ராஜஸ்தான் தினமாக கொண்டாடுறோம். ஸோ நமக்கு ராஜஸ்தானில் தார் பாலைவனம் இருக்கிறது தெரியும். அப்புறம் ஜெய்ப்பூர், ஜோத்பூர், உதய்பூர் இதோட கட்டிடக்கலை அதிசயங்களை பற்றியும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தானோட தைரியம் மற்றும் பாரம்பரிய இதெல்லாமே ஒரு சான்றாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ராஜஸ்தானோட கவர்னர் யார் அப்படின்னா ஹரிபாபு கிருஷ்ணராவ். சீஃப் மினிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா பஜன்லால் சர்மா. ஸோ நம்ம அடுத்தது போயிடலாம். உலகின் வாகனம் ஓட்டுவதற்கு மிகவும் ஆபத்தான நாடாக எந்த நாடு இடம்பெற்றுள்ளது, எந்த நாடு வந்து அதாவது அந்த நாட்டில் போய் வாகனம் ஓட்டுறது ரொம்ப ஆபத்து அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்ததில் எந்த நாடு வந்திருக்கு அப்படிங்கிறது ஆபத்தான நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் வந்து வண்டி ஓட்டுறது ஆபத்து அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னா அமெரிக்க ஓட்டுநர் பயிற்சி நிறுவனம். அதாவது உலகெங்கிலும் இருக்கிற 53 நாடுகளில் ஜுடோஃபி அப்படிங்கிற அமெரிக்க ஓட்டுநர் பயிற்சி நிறுவனம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆய்வு எடுத்திருக்காங்க. அந்த ஆய்வு வருடாந்திர ஆய்வு தயாரிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா உலகிலேயே வாகனம் ஓட்டுறதுக்கு மிகவும் ஆபத்தான நாடாக நமக்கு தென்னாப்பிரிக்கா தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த தரவரிசையில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குதுன்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா, எப்படியுமே நமக்கு வரும். எப்போ எதை சொன்னாலும் இந்த தரவரிசை சொல்லும்போது நம்ம இந்தியா எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு நம்ம ஒரு ஆர்வம் இருக்கு இல்லையா, நம்மளும் பயப்படுற இடத்துல தான் இருக்கிறோம், 5வது இடத்துல இருக்கிறோம். ஸோ உலகின் வாகனம் ஓட்டுவதற்கு மிகவும் ஆபத்தான நாட்டில் நம்ம 5வது இடத்துல இருக்கோம். அமெரிக்கா பார்த்திங்கன்னா 3வது இடத்துல இருக்காங்க, தென்னாப்பிரிக்கா தான் முதல்ல இருக்காங்க. ஸோ இந்த ஆபத்தான நாடுகள் பட்டியலில் நாம் 5வதாக பட்டியலிடப்பட்டிருக்கு. யார், ஜுடோபி அமெரிக்க ஓட்டுநர் பயிற்சி நிறுவனம் வந்து இதை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது போக நமக்கு எந்த பயமுமே இல்லைப்பா, இங்கே நல்லா நீட்டாக ஓட்டலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு நாடு இருக்குது, அது நார்வே. ஸோ வாகனம் ஓட்டுவதற்கு உலகின் பாதுகாப்பான நாடாக நார்வே தொடர்ந்து 4வது ஆண்டாக நீடிச்சிட்ருக்கு அப்படிங்கிறது ஒரு பெருமையான விஷயம் அந்த நாட்டுக்கு. ஸோ அதே நேரம் தென்னாப்பிரிக்கா பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து 2வது ஆண்டாக ஆபத்தான நாடாக திகழ்கிறது இந்த வண்டி ஓட்டுறதில்ல அந்த ஊரில், அந்த நாட்டில். இது எதை வச்சு சொல்லுவாங்க அப்படின்னா சாலையோட வேக வரம்புகள், சாலை போக்குவரத்து, இறப்பு விகிதங்கள், இந்த மாதிரி அளவீடுகளோட அடிப்படையில் தான் உலக நாடுகள் வந்து எப்படி தரம் இருக்குதுன்னு சொல்லி தரம் பிரித்து சொல்லியிருக்காங்க. இதை வச்சு தான் அவங்க தரம் பிரித்து நம்ம இந்தியா 5வது இடத்துலையும், அமெரிக்கா 3வது இடத்துலையும், தென்னாப்பிரிக்கா பயப்படுற இடத்துலையும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்வே பார்த்திங்கன்னா எந்த வித ஆபத்தும் இல்லாத நாடில் 4வது டைமாக இருக்குது. கோசிமெட்ரி உள் மாநில இணைப்பு திட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது, கோசிமெட்ரி உள் மாநில இணைப்பு திட்டம், அந்த மாநிலத்துக்குள்ள நதிகளை இணைக்கிறது, எந்த மாநிலம் அப்படிங்கிறது கேள்வி. ஸோ கோசிமெட்ரி உள் மாநில இணைப்பு திட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னா நமக்கு பீகாரில் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ பீகாரில் நீர்ப்பாசனம் மற்றும் வெள்ள மேலாண்மையை மேம்படுத்துறதுக்காக அந்த மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு ஒரு முயற்சி தான் கோசிமெட்ரி உள் மாநில இணைப்பு திட்டம். அதாவது சமீபத்தில் இப்போ நாடாளுமன்றத்தில் அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்டதுனால தான் இந்த திட்டத்தை பற்றி நாம் பார்க்குறோம். ஸோ இந்த திட்டம் எதன் கீழே வருது அப்படின்னா பிரதான் மந்திரி கிருஷி சின்சாய் யோஜனா, PMKSY AIBP. ஸோ பிரதான் மந்திரி கிருஷி சின்சாய் யோஜனா
துரிதப்படுத்தப்பட்ட நீர்ப்பாசன நன்மைகள் திட்டத்தின் ஒரு பகுதி அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த திட்டம் பார்த்தா அப்படின்னா கோசி நதியிலிருந்து வரும் உபரி நீரை பயன்படுத்தி மகானந்தா படுகையில் நீர்ப்பாசனத்தை மேம்படுத்துறதுக்காக தான் இப்போ கோசி மெச்சி உள் மாநில இணைப்பு திட்டம் பீகாரில் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இதுக்காக எவ்வளவு நிதி ஒதுக்கிட்டு இருக்காங்க, நமக்கு நாடாளுமன்றத்தில் மக்களவையில் இதுக்கு ஒப்புதல் கிடச்சிருக்கு அப்படின்னா 6282.32 கோடி செலவில் இது இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். அது 2029க்குள்ளே இந்த நதிகள் உள்நாட்டில் இருக்கிற உள் மாநிலத்தில் இருக்கிற அந்த கோசி நதியிலிருந்து வரும் உபரி நீரை பயன்படுத்தி நீர்ப்பாசனத்தை மேம்படுத்தப்படும் பீகாரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இது எதுக்காக பார்க்குறோம், கோசி மெச்சு உள் மாநில இணைப்பு, அதாவது கோசி இருக்கிற நதியிலிருந்து கோசி நதியிலிருந்து வரும் உபரி நீரை பயன்படுத்தி மகானந்தா படுகையில் நீர்ப்பாசனத்தை மேம்படுத்துறதுக்காக. அது எங்கே இருக்குது, பீகாரில் இது தொடங்கியிருக்காங்க. ஸோ நம்ம இதோட சேர்த்து ஒரு சின்ன தகவல் ஒன்று பார்த்தாலாம். நமக்கு ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப்பில் இந்தியா பார்த்திங்க அப்படின்னா ஜோர்டானில் நடக்குது. ஜோர்டானில் நடந்த ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப்பில் இந்தியா பார்த்திங்க அப்படின்னா 5 வெண்கல பதக்கங்கள் கிடச்சிருக்கு. ஸோ இது மகளிருக்கான பிரிவில் 68 கிலோ அப்படிங்கிற எடை பிரிவில் பார்த்திங்க அப்படின்னா மான்சி லேதர் வின் பண்ணியிருக்காங்க. அதுவே பார்த்திங்க அப்படின்னா 59 கிலோ எடை பிரிவில் மகளிரில் முஸ்கான் அப்படிங்கிறவங்க வெண்கல பதக்கத்தை வென்றிருக்காங்க. அப்புறம் 55 கிலோ பிரிவில் நிஷி அப்படிங்கிறவங்க வெண்கல பதக்கத்தை வென்றிருக்காங்க. அதுபோக 76 கிலோ பிரிவில் ரித்திகா ஹூடா அப்படிங்கிறவங்களும் வெண்கல பதக்கத்தை பெற்றிருக்காங்க. அப்புறம் ஆடவர் பிரிவில் 97 கிலோ அப்படிங்கிற பிரிவில் பார்த்திங்க அப்படின்னா நிதேஷ் அவர்கள் ஒரு வெண்கல பதக்கத்தை பெற்றிருக்காங்க. ஸோ இது நமக்கு ஜோர்டானில் நடக்கிற ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப்பில் இந்தியா பார்த்திங்கன்னா 5 வெண்கலத்தை வாங்கியிருக்காங்க. யார் வாங்கியிருக்காங்க, எந்தெந்த வெயிட்டேஜில் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம சொல்லிடுச்சு. ஸோ இன்றைக்கான தகவல்களோட நிறைவுக்கு வந்துட்டோம். இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தொடர்ந்து நாளைக்கான தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேணு. நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல தகவல்களை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.